உருளைக்கிழங்கு மசாலா செய்யலாம். இது பூரிக்கானது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கடைசியில் சொல்கிறேன். இப்போ 350 கிராம் உருளைக்கிழங்கு உரித்து வேக வச்சு உரித்து மசிச்சு வச்சுருக்கேன். 300 கிராம் பெரிய வெங்காயம் உரித்து நீட்ட வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு தக்காளி வச்சுருக்கேன், அரிஞ்சு நீட்ட வாக்கில் தான் வச்சுருக்கேன். ஒரு கேரட் கொஞ்சம் பொடியாக அரிஞ்சு வச்சுட்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 100 கிராம் பச்சை பட்டாணி ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேக்கரண்டி கடுகு, ஒரு தேக்கரண்டி உளுந்தம்பருப்பு, ஒரு தேக்கரண்டி கடலைப்பருப்பு, 4 பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன் நீட்ட வாக்கில், 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 4 டேபிள் ஸ்பூனு ஆயில். ஓகேங்க. இப்போ நம்ம தாளிக்கலாம். இப்போ ஆயில் விட்டுக்கலாம். முதல்ல சூடேறிச்சு, கடுகு பொரிஞ்சிச்சு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, வெங்காயம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். கேரட், பச்சை பட்டாணி, உப்பு போடுறோம், மஞ்சள், கொஞ்சம் தண்ணி தெளிச்சு போட்டு எனக்கு கொஞ்சம் இருக்கு. 5 நிமிஷம் வேகட்டும். மூடி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, நல்லா கொதிச்சிடுச்சு. உருளைக்கிழங்கு போடணும். எல்லாம் கடலை மாவு கரைச்சி ஊற்றுவாங்க. அதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கணும். மாவுக்கு பதிலாக மாவா இல்லாமல் கொலன்னு ஒரு மாதிரி கிரேவியாட்ட நல்லா இருக்கும். மல்லி போட்டு அரை அடுப்பாக வைக்கிறேன். மூடிடுறேன். 3 நிமிஷம் கழிச்சு நிறுத்திடுவேன். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். கிரேவி சரியா இருக்கு. நிறுத்திடலாம்.